Last year, I started a company called MentorHints. பேசிக்காக வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஈவன் டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே எனக்கு பார்ட் டைம்ல ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு. இதே அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே நான் ஒரு நல்ல ஹைக்கில் வந்து ஜாப் எடுக்கணும், நல்ல ஒரு பேக்கேஜில் ஜாப் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு குவாலிட்டியான ட்ரைனிங் நான் எடுத்தால் தான் ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கிற நீடு இருந்துச்சு. அதுக்கு ப்ராப்பராக வந்து அவுட்புட் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய எடிடெக்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து கிடைக்கிற குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஹைக் எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 2-3 ஆஃபர் லெட்டர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு 100% ஹைக் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அந்த மாதிரி குவாலிட்டியான ட்ரைனிங்கும் நிறைய பேருக்கு ஒரு நீடா இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் காட் ஐடியா லைக் வை வி கான்ட் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் டு merge these people. அதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் MentorHints. இங்க எந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலுமே மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா பிகம் அ மென்டரா இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு வந்து டைரக்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட 1-to-1 லேர்ன் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான ட்ரைனிங் கிடைக்கணும், நான் இன்டர்வியூ கிராக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இங்க இருக்கக்கூடிய கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க 1-to-1ல ஸ்பெசிபிக் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் கூட டைரக்டா வந்து 1-to-1ல கத்துக்க முடியும். ஸோ இதனால வந்து ரியல் டைம் நாலேஜ் அவங்க கெயின் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷரா இருந்தாலே ப்ராஜெக்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பர்சனை கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கத்துக்க முடியும். ஸோ ஈஸியாக அவங்க ஜாப் எடுக்க முடியும். அண்ட் இதை லேர்ன் போய் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாபும் எடுத்தாங்க. அண்ட் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு பார்ட் டைம் இன்கம் அப்படிங்கிறதும் கிடைச்சது. ஸோ இந்த பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் மூலமா நான் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால என்னோட ப்ரொமோஷன் காஸ்ட்டை நான் கட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறது கொடுக்க முடியுது. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே எடிடெக் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ப்ரொமோஷன் பண்ணாதான் நீங்க ரெவன்யூ எடுத்துட்டு வர முடியும். ஈவன் நீங்க குவாலிட்டியான ட்ரைனிங் கொடுத்தாலுமே அதனால ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். என்ரோல்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ராஃபிட் கிராஷ் ஆகிறது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு சேனல்ல எதுவும் கிடையாது. பட் நான் வந்து பார்ட் டைம்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை தாண்டி ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அண்ட் இந்த பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 பிசினஸ் பத்தி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரியலிஸ்டிக்கா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால ஒரு பார்ட் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரௌண்ட் ஒரு 1 lakh per month வரைக்கும் ரெவன்யூ எடுத்துட்டு போகக்கூடிய பிசினஸ் என்னென்ன இருக்கோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ண போறேன். சில பிசினஸ் பாத்தீங்கன்னா டே 1லேயே உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். சில பிசினஸ் பாத்தீங்கன்னா டேக் சம் டைம். ஸோ அது என்னென்ன பிசினஸ், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர் மென்டர்ஷிப். ஆப்வியஸாக வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் நாலேஜ் தேவைப்படக்கூடிய இன்னொரு பர்சனுக்கு அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஒரு பிக் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பீப்புள் ஒரே பேட்ச் என்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு பர்சன் மட்டுமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்காது. பட் நீங்கள் சிங்கிள் பர்சனாக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு அவுட்புட்டை ஸ்டூடெண்ட்ஸ்ல கொடுக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறது மந்த்லி வரும். இனிஷியலாக வந்து ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரக்டாக MentorHintsல ஜாயின் பண்ணிக்கலாம். MentorHints பேஜ்லேயே பிகம் அ மென்டர் ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து மென்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இங்க விஷயம் என்னன்னா இன்கேஸ் நீங்க வந்து ஏஐ இன்ஜினியரா இருக்கீங்க, ஜாவா டெவலப்பரா இருக்கீங்க, இல்ல டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு MentorHints 2 கோர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் செகண்ட் வந்துட்டு ஏஐ டெவலப்மெண்ட். மேபி ஃபியூச்சர்ல டெவாப்ஸ் ஆட் ஆகலாம். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். செகண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூவர். சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு ஒரு இன்டர்வியூ பேனல்ல உட்காந்து வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட் இன்டர்வியூ பண்ணி புல் பண்ண மாட்டாங்க அவங்க கம்பெனிக்கு. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, சில ஏஜென்சிக்கு வந்து இந்த ஒரு ஜாபை கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி ஒரு குவாலிட்டியான ரிசோர்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி டேரக்டா அவங்க கொடுத்துருவாங்க. இதை ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்த டேல வந்து இத்தனை பேர் நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், இந்த வீக்ல இத்தனை பேர் நீங்க இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஜஸ்ட் பேனல்ல போயிட்டு நம்ம இன்டர்வியூ எடுத்து இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதுல அவங்க செலக்ட் ஆகுறாங்க ஆகல அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நீங்க இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்றேன். இன்க்ரூட்டர், ஹையர் ஹேண்ட், இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் வந்து டே 1 நீங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா ஏஐ ட்ரைனர். இன்கேஸ் நீங்க ஏஐ இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல அவங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி LLM ஏதோ ஒரு மாடியூலே எடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு ஏஐ ட்ரைனர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நீங்க ரீச் பண்ணி டேட்டா இந்த மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ்க்கு நிறையவே டிமாண்ட் மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏஐ டெவலப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாடியூல் ட்ரெயின் பண்றது நிறைய ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டேரக்டா ஸ்டார்ட் அப் எதுன்னு ஃபைண்ட் பண்ணி நீங்க டேரக்டாவே ரீச் பண்ணலாம். அதுமாதிரி ஸ்டார்ட் அப் எப்படி நீங்க ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறது
விஷயத்துக்கு ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டெக் பிளாகர். ஸோ பிளாகிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் போரிங் ஸ்டஃப் இன் இனிஷியல் டேஸ். நீங்க வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் பிளாக் பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரெவன்யூ வராது. நான் per மந்த்துக்கு வந்து 15,000 வரைக்கும் பிளாகிங் மூலமா ரெவன்யூ எடுத்திருக்கேன். மேபி 2 இயர்ஸ் பேக். இப்போ நான் வந்து பிளாகிங் பண்றது இல்ல. அப்ப நான் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் பிளாக் பண்ணுவோம், அந்த ரெவன்யூ எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் அந்த சேம் பிளாக் நான் இப்போ வரைக்கும் வச்சிருந்தேன் அப்படின்னா I can make 30,000-40,000 per month. ஸோ லாங் ரன் போகும்போது இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லான ரெவன்யூ கொண்டு வரும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கூகுள் போறதுல ChatGPT தான் போறாங்க. ஸோ ஏன் பிளாக்ஸ் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் அவங்க ஏஐ போனாலுமே ஏஐயும் பிளாகை ரீட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ நம்ம திங்க் பண்ற அளவுக்கு ரொம்ப டவுனுக்கு பிளாகிங் போகாது. ஈவன் இப்பவுமே ஒரு ரைட் டைம் தான் பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நம்பர் 5 பாத்தீங்கன்னா கிரியேட் ஓன் போர்ட்ஃபோலியோ. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்பெசிபிக் வீடியோல மட்டும் பாத்தீங்கன்னா சோலோப்ரனரா ஒரு பர்சன் வந்து டிசைனரா இருந்திருக்காரு. அந்த பர்சன் அவருக்காக ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணிருக்காரு பார்ட் டைம்லயே. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு per மந்த்துக்கு $1.8 million வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு டிசைனிங்கே எடுத்துட்டாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் இல்ல மிட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்சியோ இல்ல ஃப்ரீலான்சரையோ தான் வந்து ரீச் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி ஃபீவர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து இருப்பாங்க. வந்து அங்க உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க. இதனால அவங்க மோஸ்ட்லி ஏஜென்சி கிட்ட போவாங்க. பட் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே இல்லாம குவாலிட்டியான விஷயத்த ஒரு மிட் ரேஞ்ச்ல நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த விஷயத்த பண்றதுக்கு நிறைய பேர் வர அனுப்பாங்க. இதுக்கு உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணி உங்க டைம் நீங்க ப்ராப்பரா செல் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் a குட் பிசினஸ். நான் அந்த வீடியோ லிங்க் நான் ஷேர் பண்றேன். இதை பத்தி டீடைல்டான ஐடியா வேணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்பர் 6 பாத்தீங்கன்னா SaaS. ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இது வந்து ஆல்ரெடி பூமா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான். பட் இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. Still there is a demand. நீங்க ப்ராப்பரான ப்ராடக்ட் எடுத்து அதை கிரியேட் பண்ணி ப்ராப்பரான பிளேஸ்ல வந்து செல் பண்றீங்க அப்படின்னா it's a fastest way to get $1 million. So if you have idea and validate that if it's really work, try it. 7th பாத்தீங்கன்னா பார்ட் டைம் டெவலப்பர். ஒரு ஃபுல் டைம் டெவலப்பரா இருந்துட்டு பார்ட் டைமா வந்துட்டு இன்னொரு சின்ன ஸ்டார்ட் அப் குள்ள சின்ன கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது you can make a side income. It's selling your time for getting money and not say it's a very good way of getting revenue. But there's an option. அதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிற மார்க்கெட்ல இருக்கு. So try that out. 8 பாத்தீங்கன்னா obviously யூடியூபர். யூடியூப் is a good thing, but அதுக்கும் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அட்லீஸ்ட் நீங்க 1 இயர் 2 இயர் ஒரு டைம் வரைக்கும் நீங்க ப்ராப்பரா கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா யூ கேன் மேக் சம் ரெவன்யூ. உங்களுக்கு வீடியோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கும்போது மஸ்ட் ட்ரை தட் அண்ட் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ். அண்ட் 9 பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பீப்புள். ஸோ நாம வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் வச்சு ஈஸியா நீங்க வந்து அவுட் சோர்சிங் ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் ஆகட்டும் இல்ல மிட் சைஸ் கம்பெனி ஆகட்டும், வாட்எவர் இட் இஸ், அந்த கம்பெனி டைரக்டா ரீச் பண்ணி அவங்களுக்கான ஒரு ரிசோர்ஸை நீங்க வந்து இன்டர்வியூ அலோகேட் பண்றதுக்கோ ரெஸ்யூமை ஷேர் பண்ணி உங்களுடைய பேரோல்ல நீங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உங்க பேரோல்ல அவங்களை வந்து என்ரோல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டன் ரெவன்யூ அப்படிங்க வந்துட்டு இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ். இப்பவும் அதுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நிறைய கம்பெனிஸ் டாப் கம்பெனிஸ் கூட கான்ட்ராக்ட் பேசிஸ் நிறைய பேர் ஹையர் பண்றாங்க. இல்ல ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் பிடிக்கிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். அது நீங்க பிடிச்சி உங்களுடைய வேல்யூ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நிறைய மணி நீங்க மேக் பண்ண முடியும். ஸோ ட்ரை தட் அவுட். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா டெக் சப்போர்ட் இன்ஜினியர். இன்கேஸ் நீங்க டெவாப்ஸ்ல இருக்கீங்க இல்ல ஆப்ஆப்ஸ்ல இருக்கீங்க இன்ஃப்ரால இருக்கீங்க அப்படின்னா நியூவா ஸ்டார்ட் ஆகிற பிசினஸ் தான் பாத்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெப்ளாய் பண்றது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம அவங்க காஸ்ட்டை சேவ் பண்ணி ஒரு ப்ராப்பரான டெப்ளாய்மெண்ட் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராஜெக்ட் எடுத்தாலே உங்க பார்ட் டைம்ல கன்சிஸ்டன்டா ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். அகைன் இதுக்கும் நீங்க ஸ்டார்ட் அப் ஆர் மிட் ரேஞ்ச் கம்பெனி ரீச் பண்ணி அவங்களுக்கு உங்களுடைய வேல்யூ ப்ரூவ் பண்ணணும். ஸோ நத்திங் இஸ் ஈஸி, பட் தோஸ் ஆர் த குட் வேஸ் டு கெட் சம் மணி. ஸோ தட்ஸ் இட். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது நியூவா ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீச் பண்ணலாம், abin_official2020. ஸோ இந்த வீடியோல இருந்து புதுசா ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு நல்ல ஹைக்ல ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஃப்ரெஷராவோ ஸ்டூடெண்டாவோ இருக்கீங்க, நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா MentorHints கன்ஃபார்மா ட்ரை பண்ணி பாருங்க. You'll get a 100% quality training directly from the software engineers. So thanks for watching this video. See you next video.